மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, நீங்கள் செய்யும் செயலுக்கு வரக்கூடிய தடங்களே உங்கள் செயலை முன்னேற்றுது. நீங்கள் நடக்கக்கூடிய பாதையில் வரக்கூடிய தடையே உங்கள் பாதையாக மாறுது அப்படின்னு சொல்கிறார். வாழ்க்கையில் இதை விட ஒரு உண்மையை நான் படித்ததே இல்லை அப்படின்னு கூட நான் சொல்லிடுவேன். 1962 நாசாவில் அப்போலோ விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது அதிகமான ஹீட்னால் அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தொடர்ந்து அதை சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய இன்ஜினியர் யோசிக்கிறாங்க. இந்த ஹீட்டை தாங்கக்கூடிய ஒரு விண்கலத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னு அவங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரே ஒரு இன்ஜினியர் கேட்குறாரு, இவ்வளவு ஹீட் இருக்கா வெளியே, அந்த ஹீட்டை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டார். இந்த ஹீட்டை தோற்கடிக்கிறது எப்படி அப்படின்னு பல பேர் யோசிக்கிறதுக்கு மத்தியில் அந்த ஹீட்டையே பயன்படுத்திக்கிறது எப்படின்னு கேட்ட ஒரு இன்ஜினியரால் தான் அந்த விண்கலம் அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சிது. வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய தடை வரும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த தடையை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? தடையை தாண்டி போகிறது, தடையை உடைச்சிட்டு போகிறது, தடையை கடந்துட்டு போகிறது, இதெல்லாம் வெறும் ஒரு மோட்டிவேஷ்னல் டாக் மட்டும்தான். உண்மையாக அந்த தடையை உங்களால் கட்டாயம் பயன்படுத்திக்க முடியும். எப்போ ஒரு தடையை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் அடுத்த படியை நீங்கள் ஏறவே போகிறீங்க. இது மிகப்பெரிய உண்மை. என் வாழ்க்கையில் நான் இதை சின்ன வயதிலேயே படித்ததுக்கு ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கேன். எப்போ தடை வருதோ அந்த தடையை எப்படி பயன்படுத்திக்கலான்னு யோசிச்சு பாருங்கள். அது தடையே கிடையாது, அதுதான் நம்மளோட பாதை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமாவது இந்த வீடியோலேருந்து கற்றுக்கோங்க. இது உங்களுக்கு மன வலிமையை அதிகரிக்கும். எப்பயாவது ஒரு தடை வருதா, சந்தோஷமாயிடணும். இந்த தடையை எப்படி தான் நான் பயன்படுத்திக்கிறது அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடணும். அதை விட பெரிய மன வலிமை அப்படின்றது உங்களுக்கு என்ன வேணும்? லைஃபில் கடினமான நேரங்கள் வரப்போ நீங்கள் கவலைப்படவே கூடாது. கடினமான நேரங்கள் கடினமான மனிதர்களை உருவாக்கும் அப்படின்றது தான் இயற்கையோட நீதி. எது கடினமாக இருக்கோ அது கடினமாக ஆக்குது அப்படின்றத நீங்கள் தவிர்க்கவே முடியாது. எல்லாரும் ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும். அதனால தான் செனேக்கா சொல்கிறாரு, தங்கத்தை பரிசோதனை பண்ணணும்னா நெருப்பு வேணும். பலசாலியான பலம் வாய்ந்த மனிதர்களை பரிசோதனை பண்ணணும்னா கடினமான சூழல் வேணும் அப்படின்னு சொல்கிறார். நான் ரொம்ப பலம் வாய்ந்த மனிதன் அப்படின்னா அதை நான் எப்படி நிரூபிக்கிறது? கடினமான சூழல்லேருந்து வெளியே வந்து மட்டும்தான் நிரூபிக்க முடியும். சும்மா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்குறது மூலமாலாம் நான் கடினமான மனிதன் பாரு அப்படின்றத காட்டிடவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் தான் என்னை முன்னேற்றிக்கிட்டே வருது.